அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பொடி குழம்பு. இது கல்யாண வீட்டுகளில் வைக்கக்கூடிய பொடி குழம்பு, தாலி குழம்புன்னு சொல்லக்கூடிய பொடி குழம்பு. இந்த பொடி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப எம்மையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நெய் சோத்தோடு சாப்பிடவும், இதே சப்பாத்தி பூரி நானோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். அதனால் பெரிய லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இப்போ இது சிக்கன் நான் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சிக்கன் பொடி குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அப்போதான் வாசம் நல்லா வரும். பாருங்க, இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வெடித்து பொரியுது பாருங்கள். அப்போ தான் மசாலா எல்லாம் அதில் இறங்கும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், 4 வெங்காயத்தையும் இதை சேர்த்துக்கணும். இந்த 4 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு. நிறம் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டணும், இன்னும் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது வெங்காயம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு உரப்பு தக்கரை நீங்கள் சேர்த்துக்கணும். இதே பொடியை வந்து நேரடியாக நான் மல்லி அது சேர்க்குற ஜாமான்கள் வந்து மல்லி, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, புழுங்கல் அரிசி, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அரைக்கக்கூடிய மசாலா. இது வந்து கல்யாண வீட்டுகளில் தான் இந்த மசாலா சேர்த்து வைப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். முஸ்லீம் கல்யாண வீட்டுகளில் வைப்பாங்க. நெய் சோத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே குழம்பு தான் இது. நேரடியாக மசாலா அரைச்சும் என்னோட காமிச்சு ஒரு உணவு காய்க்கிறேன். இப்போ இந்த குழம்பு இதே மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சேர்த்து இருக்கட்டு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியை 2 தக்காளி சேர்த்துருக்கு. நீங்கள் வந்து பெரிய பழமாக 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இல்லை குவாலிட்டிக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன் சிக்கன், அதுக்கு தக்கன சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தக்கன சேர்த்துக்கணும். 1 கிலோ வாங்கினால கழிவெல்லாம் போட்டு தான் 3/4 கிலோ இருக்குது. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு சிக்கன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் அந்த சொன்ன மசாலா வறுத்து மசாலா இதில் இருக்குது. இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம். இதை மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் பார்க்கலாம். இது சிக்கன் தான், அதனால் 3 விசில் போதும். 3 விசில் வர விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு. இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கு. இந்த குழம்புக்கு இந்த பூண்டோட இந்த குழம்பு மசாலாவை இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பூண்டோட இந்த மசாலாவோட சேர்ந்து பூண்டை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டோடு சேர்ந்து இந்த மசாலாவோட சேர்த்து பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த குழம்பு ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. இதில் தேங்காய் ஒரு 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் 2 பவுலையும் அலசி தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பொடி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காயை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம் வாங்க. இப்போ இந்த குழம்புல நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சு வெள்ளை பூண்டு பொடியும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ இந்த மூடியை போட்டு மூடிக்கிடுவோம். அந்த பொடி வாசம் போகாமல் கம்முன்னு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய தாலி குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பொடி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ இது நல்லாயிருக்கும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், மல்லித்தலை போட்டிருக்கனால பார்க்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாலி குழம்புன்னு சொல்லக்கூடிய பொடி குழம்பு. இந்த மசாலா ஒரு நாள் அரைச்சி காமிச்சு குழம்பு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய்ச்சத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.